எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே சந்தோஷமான செய்திகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய அபிஷேக் அவர்கள் வென்றுட்டாங்க. ஒவ்வொரு சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் பார்த்தவங்க எல்லாருமே ஆசைப்பட்டது அபிஷேக் அவர்கள் வெல்லணும் அப்படின்னு. அந்த சிறு குழந்தை வென்றுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அபிஷேக் அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய மாளிகை கொடுத்துருக்குறாங்க. அந்த மாளிகையை பார்த்த உடனே சக போட்டியாளர்கள் என்ன சொன்னாங்க, அபிஷேக் அவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த மாளிகைக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்குது, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ரொம்பவே மகிழ்ச்சிகரமான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அபிஷேக் அவர்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் கண்ணீர் வடிக்க அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அபிஷேக் அவர்கள் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே உறுதியாக இருந்தோம். ஆனால் காலப்போக்கில் ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிக் பாஸ் ஆகட்டும், சூப்பர் சிங்கர் ஆகட்டும், இதற்கு முன்னாடி நடந்த சரிகமபா சீசன் 4 சீசன்களாகட்டும், எதுலேயுமே நாம் எல்லாருமே ஆதரித்த குறிப்பிட்ட நபர்கள் தோற்கடிக்கிறதே இந்த மாதிரி கார்ப்பரேட் ஷோகளுக்கு ஒரு தொழிலாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க. அது எதனால் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த முறை சரிகமபா சீசன் 5ல் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டாக இருக்கிற அபிஷேக் அவர்கள் தோற்றுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லார் மத்தியிலுமே இருந்துச்சு. ஏன்னா நேயர்களே, அபிஷேக் அவர்களை இவ்வளோ தூரம் தூக்கும்போது அவங்கள 2ஆவதோ 3ஆவதோ இல்லை இந்த ஃபைனல்ஸ்குள்ளேயே வரமா பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப அபிஷேக் அவர்கள் வென்றுட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நேயர்களே, ஜீ தமிழ் ஏற்கனவே ஒரு டேட்டாவை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரிகமபா சீசன் 5 இந்த அளவுக்கு வெற்றிகரமாக போனதுக்கு முக்கியமான காரணம் அபிஷேக் அவர்கள் தான். அந்த பாப்பா எப்பெல்லாம் அந்த சிறுமி மைக்கை எடுத்து பாடுறாங்களோ டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது. ஒவ்வொரு சீசனுக்கும் அபிஷேகா மாதிரி ஒரு குழந்தை வந்தால் போதும், விஜய் டிவி என்ன விஜய் டிவி, சன் டிவி என்ன சன் டிவி, ஒட்டுமொத்த தமிழகத்திலே நாங்கள் தான் நம்பர் 1 சேனலாக இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஜீ தமிழ் நிறுவனம் பாராட்டாத பாராட்டு கிடையாது. இத்தனைக்கும் ஆதாரத்தோட டேட்டாவோட பாராட்டினாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, எப்பயுமே பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே பிடிச்சவங்கள தோற்கடிக்கிறதே இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வேலையாக இருக்கும்போது எதனால் அபிஷேக் அவர்கள் வென்றாங்க அப்படிங்கிறதுக்கு சில தகவல்கள் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மற்ற ஷோகள் ஆகட்டும் இல்லை மற்ற பாட்டு சீசன்களாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்சவங்க ஓரளவுக்கு ஒரு 60% தான் இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை அபிஷேக் அவர்களுக்கு மக்களுக்கு 95% மேலே அபிஷேக் அவர்களை பிடிச்சிருக்கு. அதனால் இந்த முறை ஏமாற்றனா கண்டிப்பாக மக்கள் மிக பெரும் அளவுக்கு கோவப்பட்டு அடுத்தடுத்த சீசன்களை பார்க்க மாட்டாங்க, எந்த ஒரு போட்டியாளர்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பயந்துக்கிட்டு தான் 95% மேலே மக்களுடைய சப்போர்ட்டை கொண்ட அபிஷேக் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க இந்த வெற்றி பரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, அபிஷேக் அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மாளிகை, ஒரு வீடு வந்து பரிசு கிடைச்சிருக்குது. அபிஷேக் அவர்கள் அதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க எப்பயும் போல நிதானமாக தான் இருந்தாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா கண்ணீரில் ததும்புறாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குழந்தை இந்த மாதிரி போட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவளை நம்பலை, இருந்தாலும் ரொம்பவே ஆசைப்படுறாளே, இது வரைக்கும் அவள் எங்ககிட்ட ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டது கிடையாதுன்னு தான் அவளை நம்பிக்கையே இல்லாமல் தான் இங்கே வந்து கொண்டு வந்தோம். இவ்வளோ பெரிய மாளிகையில் இன்றைக்கி எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறா, எங்களுக்கு தகுதியே இல்லாத எங்களுக்கு இவ்வளோ பெரிய தகுதியை கொடுத்துருக்குறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கலகிறாங்க. சக போட்டியாளர்கள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. கண்டிப்பாக அபிஷேக் அவர்களுக்கு உரிய பரிசு தான் இது, அவளுக்கு இன்னும் எவ்வளோ திறமை இருக்குது உங்களுக்குலாம் தெரியாது, சூப்பராக பாடுவா, ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது நிறைய சூப்பரான பாட்டுகள் பாடுவா, ஆண் குரலில் பாடுவா, இன்னும் வந்து பல லெஜண்டுகளுடைய குரலில் அசால்ட்டாக பாடுவான்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க சக போட்டியாளர்கள். இப்படி இருக்கிறப்ப முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் அவர்களுடைய பாட்டை நான் ஒவ்வொரு தரையும் கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல் இவ்வளோ தூரம் இந்த பாப்பா வளர்ந்தது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். இந்த பாப்பா இதை விட இன்னும் லைஃப்பில் மிக பெரும் அளவுக்கு வரணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரே ஆசை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நேயர்களே, இதை பற்றி நான் உங்களுடைய கருத்தில் மறக்காமல் தெரிவிங்க. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யார் இன்னும் ஃபஸ்ட்டு பரிசு வந்திருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை அபிஷேக் அவர்களாக தகுதியானவர்கள் நினைக்கிறீங்களா?